ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளிக்ஸ்லாகுங்கிற ஒரு பிடி சைட்டுங்க. இந்த சைட் வந்து ஜென்யூனாக அமௌண்ட்டு பே பண்ணுற ஒரு சைட்டுங்க. ஓகேங்களா? எந்த ஒரு ஃபோர்ஜரி, எந்த ஒரு ஃபேக் ஐடி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஆன்லைனில் நிறைய அந்த மாதிரி ஃபேக் ஐடிங்கிறது பிடிசிலே ஃபேக் ஐடி நிறையா இருக்குங்க. நீங்கள் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை வந்து பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த கிளிக்ஸ்லாக்குங்கிறது எந்த ஒரு ஃப்ராடும் இல்லாத ஒரு சைட்டுங்க. நல்ல ஒரு சைட்டு, நல்ல ஜென்யூனான சைட்டுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அக்கௌண்ட் இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஃபரல் லிங்க் மூலிமா வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆட்ஸு டாலர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். நீங்கள் ஓனாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, இந்த ஒரு ரெஃபரல் லிங்க் ரெஜிஸ்டர் இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாலர் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எல்லா பிடிசிலையுமே இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டுக்குலாம் நான் உங்களை எப்படி ஒர்க் பண்ணுறதுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இது பாருங்கள், இதுதான் என்னோடய அக்கௌண்ட் பேஜ். நான் ஒர்க் பண்ணி 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், நான் சரியாக ஒர்க் பண்ணல. ஸோ வந்து எனக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண டேட்லேருந்து டெய்லியும் நீங்கள் 1 மந்த் விடாமல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாங்கள் ஃபஸ்ட்டு இதில் பார்க்க வேண்டியது வந்து ஆட்ஸுங்க. இந்த கிளிக்ஸ்லாகில் வந்து ஆட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஏர்ன் மணியில் போயிட்டு வீவ் ஆடு கொடுங்க, வீவ் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறத கொடுங்க. பாருங்கள், இதில் நிறைய ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 15 ஆட்ஸ் பக்கமாக வந்திருக்கும். ஓகேங்களா? நான் எப்படி ஒர்க் பண்ணுறதை உங்களுக்கு சொல்லித்தரேங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆட் இருக்குங்களா, இது மேலே வச்சு இப்படி கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒன்று டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். இது பாருங்கள், இந்த கோடில் இந்த இப்படி போகுதுங்களா, இந்த கோடு இப்படி போகுது. இதே மாதிரி பாருங்கள், எல்லாமே இப்படி போகுது. இது ஒரே ஒரு ஆடு மட்டும் இப்படி, ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் இப்படி கிராஸாக அப்படி இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு மேலே பாருங்கள், பிளாக் கலரில் ஒரு லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. ஆனால் சரியாக தெரியாது. கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆடு உங்களுக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆனது இந்த மாதிரி ஹெடன் ஆயிரும். ஒரு ஆடு வந்து ஹெடன் ஆயிரும். அப்புறமா இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.01 டாலர் அப்படின்னா இந்தியன் வேல்யூ வந்து 0.06 பைசே. அதாவது ஒரு பைசே கூட நமக்கு இல்லை. ஓகேங்களா? அமௌண்ட்டு கம்மியாக இருக்குன்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நான் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். அமௌண்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஒர்க் பண்ணல. ஆனால் இப்போ வந்து ரெகுலராக டெய்லியும் கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் டெய்லியும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய அமௌண்ட் வரும். இந்த 0.001ங்கிறது 0.1 வரும். அப்படின்னா இந்தியன் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இந்தியன் ருப்பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.01ங்கிறது 0.01ங்கிறது வந்து 6 ருபீஸ் பக்கமாக வரும். ஓகேங்களா? அப்புறம் இந்த பாருங்கள், இந்த நோ சீட்டிங் இருக்கும். அப்புறம் டோன்ட் கிளிக்குன்னு சொல்லி ஒரு 2 ஆடு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று, இங்கே ஒன்று. இதை மட்டும் நீங்கள் மெயினாக கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஃபேக். யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆடு மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, உங்களுக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ண வேணாம். ஓகேங்களா? இதிலே கொடுத்துருப்பாங்க டோன்ட் கிளிக் ஹியர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மெயினாக நீங்கள் கிளிக் பண்ணாமல் விட்டுருங்க. அப்புறமா இந்த ஆடுக்கு பாருங்கள், வேல்யூ 0.01. ஓகேங்களா? இதுக்கு வந்து 50 பைசா வரும். இந்தியன் வேல்யூ வந்து 50 பைசா. ஓகேங்களா? அப்புறம் நல்லா ஒர்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய அமௌண்ட்டு கிடைக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு பே அவுட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.